ஆதி கோடீஸ்வரனை விட இப்போ கோடீஸ்வரன் ஆகணுங்க தான் அதிகம். இதில் எவ்வளோ பேர் ஜின் மூலயமா இன்னைக்கு எவ்வளோ பேரை நான் பெரிய பெரிய ஆளாக்கி விட்டுருக்கிறேன். ஜின்னால் அனைத்தும் செய்ய முடியும். காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்னுக்கு கடவுளுக்கே அடங்காத பவர் உண்டு. ஜின்னுங்களுக்கு எல்லாம் பணத்தை நகைகளை காக்கிறதே போதும் தான். அது நினைச்சா கொடுக்க முடியாது எதுவுமே கிடையாது. அதை வணங்கி வழிபட்டோம்னா தன்னால் எடுத்தது கொட்டிட்டு போயிடும். இப்போ எல்லாமே கடவுள்கிட்ட போகிறவங்க தான், கோயிலில் போய் வேண்டுறவங்க தான் எல்லாருமே நல்லா இருந்துடுறாங்களா? கஷ்டம் தீர்ந்து போதா? அவங்க கஷ்டமெல்லாம் இல்லைன்னா ஏன் எங்களுக்கு எங்கள் ஆளுங்களுக்கு வேலை, ஜின்களுக்கு என்ன வேலை? எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எண்ணி பார்க்க நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தூக்கிட்டு போய்விடும். இறைவன் படைச்சி முதல்ல படைச்சதே ஜின்களை தான், அப்புறம் தான் மனிதனை படைச்சது. இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி ஜின். கண்டிப்பாக இப்போ உழைக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும் தான் உழைக்கிறாங்க. எல்லாருமே முன்னுக்கு போயிட முடியுதா? அது கூட அந்த அதிர்ஷ்டம் தேவை, ஏதாவது ஒரு சக்தி தேவை. ஜின்னை வழிபட்டாவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். செல்வத்திலே செவிக்க வைக்கிறது ஜின் மட்டும்தான். ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஜின் பார்த்திபன் சார் இருக்கு. சார் வணக்கம் சார். சார், இந்த ஜின்னுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசங்கள்? இறைவன் படைக்கப்பட்டது முதல்ல ஜின்களை தான், அடுத்தது தான் மனிதர்களை படைக்கப்பட்டது. அது ஜின்களுக்கு என்ன தொடர்புன்னா, எல்லாத்துக்குமே இறைவன் நேரடியாக செயல்பட முடியாத காரணத்துக்காக மனிதர்களுக்கு உதவிக்காக தான் ஜின்களை பயன்படுத்தினது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாருக்குமே அது கூட துணையாக இருந்து பெரிய பெரிய இன்றைக்குமே ஒரு அரப் கண்ட்ரிலெல்லாம் பெரிய பெரிய மன்னர்களுக்கு தொடர்பில் இருக்கிறது ஜின்கள் மட்டும்தான். மலேசியா, இந்த இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாட்கள்லாம் ஜின்களை பெட்டாக வீட்டிலேயே வளர்ப்புவாங்க. எல்லாருக்கும் அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான். அது மனிதர்களுக்கு உதவி பண்ணதான் ஜின்னை கரெக்டாக நம்ம இது பண்ணுறது. ஜின் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும்? எந்த முறையில் வேணாலும் ஜின் எல்லா முறையிலையும் நம்ம கொடுக்க முடியும். வாழ்க்கையில் அதை வணங்குறவங்க எப்பேற்பட்ட இடத்துக்கு மேல் நோக்கி தான் போகலாமா தவிர அதை முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஜின்னால் அனைத்தும் செய்ய முடியும். காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜின்னுக்கு கடவுளுக்கே அடங்காத பவர் உண்டு. ஜின்னுங்களுக்கு நம்ம ஜின்னை முறைப்படி வணங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அது என்ன தேவையோ அதுக்கு அதிகமாகவே நமக்கு செய்யக்கூடிய சக்திகளும் எல்லாமே உண்டு அந்த ஜின்களுக்கு. சரி, இப்போ நான் ஜின்னை வீட்டில் வச்சுருக்கேன், அதனால் என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்குமா, நடக்குமா? எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எண்ணி பார்க்க நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தூக்கிட்டு போய்விடும். எப்பவுமே சொல்கிறேன், சிறப்பாக எடுத்துன்னு போய் வச்சுருக்கோம் ஜின்னு. எதை பற்றியுமே இது கவலைப்பட தேவையில்லை. ஜின்னை மட்டும் வழிபட்டு பாருங்கள், ஜின்னை மட்டும் நினச்சி பாருங்கள். எந்த ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி நீங்கள் போக தேவையில்லை. ஜின்னை வழிபட்டாவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக பெரிய ஆளாக வரலாம். சார், ஒருத்தருக்கு பல வருஷமாக கடன் பிரச்சனை இருக்குது. சப்போஸ் அவர் இப்போ என்ன ஆசைப்படுறாரு, அந்த ஜின்னை வளர்க்கலாம்னு ஆசைப்படுறாரு. இத்தனை வருஷமாக அந்த கடன் பிரச்சனை இருக்குல்ல, அது அவருக்கு தீர்ந்துருமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கலாம். கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னுக்கு வரணும்னா, இப்போ யாருக்கு தான் கடன் இல்லை? உலகத்துக்கே கடன் இருக்குது, நம்ம நாட்டுக்கே கடன் இருக்குது, எல்லாருக்கும் தான் கடன் இருக்குது. கடன் இருக்கிறது சாதாரணமான விஷயம். அதில் ஒரு வழிமுறைகள் இல்லையா? இப்போ நீங்கள் போய் இதை கடன் பிரச்சனை தீருன்னாக்கா நம்ம போய் ஜின்கிட்ட வழிபட்டால் ஜின் எடுத்து கொட்டாது. அதுக்குண்டான வழிமுறைகள் உண்டு. பல அதிர்ஷ்டங்களை தேடி நம்ம போகணும். அப்போ ஜின்னை வழிபட்டுட்டு போனோம்னா உடனே கிடைக்கும். இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம், நமக்கு இந்த வேலை நமக்கு தான் கிடைக்கணும், ஒரு இடம் விற்கணும், வாங்கி விற்கணும் போனோம்னாக்கா எல்லாமே ஜின்னை வழிபட்டால் உடனே நடக்கும். ஒரு தொழிலுக்கு போகும்போது ஜின்னை வழிபட்டுட்டு போனோம்னா, இப்போ எப்படி கடவுளை எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி தான் ஜின்னை வழிபட்டுட்டு போனோம்னா அந்த கடையில் நல்லபடியாக வியாபாரம் ஆகும். எல்லாத்துக்குமே கடனுக்குன்றது இல்லை, குடும்ப பிரச்சனைக்கு, காதல் பிரச்சனைக்கு, கணவன் மனைவி பிரச்சனைக்கு, அனைத்து பிரச்சனைக்குமே ஜின்கள் உதவி செய்யும். நல்லபடியாக நமக்கு பலன் கொடுக்கும். இன்றைக்கி ரொம்ப நஷ்டமாகி போச்சு. இப்போ ஒருத்தவங்களுக்கு நிறைய கடன் தொல்லை, அது பிரச்சனை, சொத்து பிரச்சனை. என்ன இன்றைக்கி பார்த்தோன்னா தப்பான பொழிக்கு போய் கழிச்சவங்க இல்லை. பிள்ளைங்களை படிக்க வைக்க காசு தேவைப்படுது, ஒரு பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கணும்னாலும் காசு தேவைப்படுது, ஒரு மருத்துவ செலவுக்குனாலும் லட்சக்கணக்கில் தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் பணம் தேவை தான். ஒரு வீடு வாசல் இருக்காது, சொத்து சுகம் இருக்காது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி தான் இருப்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் எங்கேருந்து வரும்? ஜின்னை கையில் வச்சுக்கிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உடனடியாக வரும். சார், இப்போ ஒரு சாமியை ஒரு முறையில் வழிபடுறோம். இப்போ ஜின்னை எப்படி வழிபடணும்? எந்த முறையிலையும் தேவையில்லை. தெரிஞ்சவங்க, இப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் வணங்குவாங்க, தெலுங்கு தெரிஞ்சவங்க தெலுங்கில் வணங்குவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச மொழியில் வணங்கினாவே போகிறோம். அதை பயபக்தியோட மனசில் மரியாதையோட நிறைவாக வணங்கினாவே கண்டிப்பாக நம்ம அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிடும். இப்போ எல்லாமே கடவுள்கிட்ட போகிறவங்க தான், கோயிலில் போய் வேண்டுறவங்க தான் எல்லாருமே நல்லா இருந்துடுறாங்களா? கஷ்டம் தீர்ந்து போதா? அவங்க கஷ்டமெல்லாம் இல்லைன்னா ஏன் எங்களுக்கு எங்கள் ஆளுங்களுக்கு வேலை, ஜின்களுக்கு என்ன வேலை? கஷ்டம் இருக்க தானே செய்யுது. எங்கே போனாலும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. புரியுதுங்களா? இறைவன் படைச்சி முதல்ல படைச்சதே ஜின்களை தான், அப்புறம் தான் மனிதனை படைச்சது. சரிங்களா?
அதனால ஜின்கள் எல்லாம் வந்து யாராலையும் படைக்கவே முடியாது. ஜின்களை இறைவன் படைச்சிட்டாப்புல, இனி ஜின்கள் வந்து மனிதர்கள் போல பலவிதமா அது பாட்டுக்கு இருக்கும். நம்மள போலயே இருக்கும், மிருகங்களாகவும் வரும், தேவை நெருப்பாகவும் இருக்கும், இப்போ ஒரு கிணிமிச்ச கனியாகவும் இருக்கும். அது பலவிதமா அது காட்சி அளிக்கும். அது வந்து நம்ம கையில கிடையாது. இறைவனுக்கு நிகரான ஒரு சக்தி ஜின். அது எங்கேயுமே பின்வாங்காது. யாருக்குமே அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் இறைவனுக்கே தேவைப்பட்டா இறைவனுக்கே கட்டுப்படாதது ஜின் மட்டும்தான். அதனால வந்து ஜின்களை வந்து படைக்கிறதோ கொள்றதோ யாராலையும் முடியாது. ஜின்கள் தான் நம்மளை படைக்கணும். நம்ம யாரும் ஜின்களை ஒன்றும் பண்ண முடியாது. சார், ஒரு சில பேருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வாழ்க்கையில பண தேவை அப்படின்றது கிடைச்சிருச்சுன்னா, இல்ல பணம் நிறைய கிடைச்சிருச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் நம்புறாங்க. அவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா எல்லாருமே என்ன கோடீஸ்வரன் ஆனவங்க எல்லாருமே ஆதியிலே கோடீஸ்வரன் யாருமே கிடையாது. இப்போ இடையில பார்த்தோன்னா 2 வருஷமா 3 வருஷமா இடையில கோடீஸ்வரனவங்க நிறைய உண்டு. ஆதி கோடீஸ்வரனை விட இப்போ கோடீஸ்வரன் ஆனவங்க தான் அதிகம். இதுல எவ்வளோ பேர் ஜின் மூலயமா இன்னைக்கு எவ்வளோ பேரை நான் பெரிய பெரிய ஆளாக்கி விட்டுருக்கிறேன். எவ்வளோ பேர் வெளிநாடுகள்லாம் உலக நாடுகள் எல்லாமே US, கனடா, பிரான்ஸ், இட்டாலின்னு எல்லா நாடுகள்லையும் லாட்ரி எடுத்து அதை எடுத்து யோகம் அடிச்சு அதிர்ஷ்டம் அடிச்சு கேசினோ அது இதுன்னு விளையாடி இன்னைக்கு பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. எல்லாம் இது வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போக முடியாதுன்றது யார் முட்டாளுக்கு சொந்தமான சொல்லு. கண்டிப்பாக ஜின்ன வழிபடுறவங்க ஏதோ ஒரு மார்க்கத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாமல் தான் நம்ம ஜின்ன வழிகாட்டுன்னு கேட்குறோம். அந்த ஜின்னு நமக்கு வழிகாட்டுதல் பேரில் நம்மளை முன்னுக்கு நல்லபடியாக கொண்டாந்து விட்டுடும். சார், நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், இந்த பணத்தை வசியம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ ஜின்னால பணத்தை வசியம் பண்ணி வைக்க முடியுமா? ஜின்னா தான் பூதம் என்னுவாங்க. பூதத்தால் தான் முதல்ல வாரி வந்து இன்னைக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு புதையல் இருக்கிற இடத்துல கூட பூதம் இருக்குதுன்னுவாங்க. எல்லாம் பணத்தை நகைகளை காக்கிறதே பூதம் தான். அது நினைச்சா கொடுக்க முடியாது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ இடங்கள்ல பூதம் தான் காத்துட்டு இருக்குது. அந்த காலத்தை பொருள் இருந்து பழங்காலத்தில் பதுக்கி வைக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு பூதம் தான் காத்துட்டு இருக்குது நிறைய இடத்துல. அதை வணங்கி வழிபட்டோம்னா தன்னால எடுத்தது கொட்டிட்டு போயிடும். சார், பயங்கரமாக ஒருத்தன் கடன் இருக்கு, அவனால் எந்த வேலைக்குமே போக முடியல. அவனுக்கு இந்த ஜின் கிடைச்சதுன்னா அவனோட வாழ்க்கையை மாற்றி பணக்காரனா மாற்ற முடியுமா? கண்டிப்பாக. நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்பிக்கையும் இப்போ நீச்சல் கற்றுக்கும்னு ஒரு தண்ணியில் குதிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணியை அவனை மேலே தூக்கிட்டு வந்து விடும். புரியுதுங்களா? ஒரு சைக்கிள் ஓட்டுவன்ற நம்பிக்கை நமக்குள்ளே வந்தால் தான் அந்த சைக்கிளே தன்னார நம்ம ஓட்ட முடியும். எல்லா துறையும் அப்படி தான். பிறக்கும் போதே எல்லாமே கற்றுக்கிட்டு வரல, எல்லாமே பழகிக்கிட்டு வரல. நம்ம ஜின்னை வந்து முழு மனசாக நம்பி இறங்கிட்டோம்னா கண்டிப்பாக பெரிய ஆளாக தூக்கிட்டு வந்துவிடும். சார், ஜின்னு வந்து அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ண ரெடியாக இருக்கேன், உழைக்க ரெடியாக இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு ஜின்னு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை தரும்? கண்டிப்பாக. அப்போ உழைக்கிறவங்க எல்லாம் வந்து முன்னுக்கு வரணும் தான் உழைக்கிறாங்க. எல்லாருமே முன்னுக்கு போயிட முடியுதா? அது கூட அந்த அதிர்ஷ்டம் தேவை, ஏதாவது ஒரு சக்தி தேவை. இப்போ யார் தான் உழைக்கல? எல்லாம் மாட்டை விட மோசமாக உழைக்கிறாங்க. எல்லாமே பாருங்க, இன்னைக்கு விவசாயிங்க எல்லாருமே நல்லா கஷ்டப்படுறாங்க. கட்டட தொழில் செய்கிறவங்க கஷ்டம்தான், கம்பி வேலை செய்கிறவங்க கஷ்டம்தான். யார் தான் கஷ்டப்படல உலகத்தில்? எல்லாரும் நாயிட்டோ பகலோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் கண்ணு முழிச்சு கஷ்டப்படுறாங்க. எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிறவங்க கூட பிஸ்னஸில் பார்த்து கவனமாக செய்கிறாங்க. எல்லாரும் செய்கிறவங்க தான். என்ன தேவை? அதுக்கு கூட தேவை லக்குன்றது அந்த அதிர்ஷ்டம். எல்லாராலையும் முன்னுக்கு வந்துட முடியாது. ஒரே நேரத்தில் 500 1000 குழந்தைங்க பிறக்குது. எல்லாமே பெரிய இடத்துக்கு வர்றது கிடையாது. அந்த லக்கு உள்ள குழந்தைகள் மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் அந்த லக்கை தேடி தான் போகணும். நம்ம வேற ஒன்றும் இல்லை. உழைங்க. நீங்கள் ஒரு பக்கம் உழைச்சாலும் அந்த ஜின்னை கூட வச்சுக்கிங்க, கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க. சார், ஒருத்தன் ஒரு ஜின்னு வச்சுருக்கான், அதுக்கு அவன் உண்மையாக நேர்மையாக இருக்கான், அவன் பிச்சைக்காரனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கோடீஸ்வரனா மாற்றுமா? ஏங்க இன்னைக்கு நாட்டில் பிச்சைக்காரங்கள் தானே, ரோடு பொறுக்கணவங்கலாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளாக தாங்க இருக்கிறாங்க. சாதாரண கடையில் வேலை செய்தவங்களாம் இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளியாக இருக்கிறாங்க. பிச்சைக்காரன் ஏழைன்றது இல்லை. பிச்சைக்காரன் எப்படி சொல்கிறீங்க? அவனும் மனுஷன் தானே. சரியா? அவன் பிச்சைக்காரனா ஏழையா கோடீஸ்வரனான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவனுக்கு முன்னுக்கு வர நோக்கம் இருக்குதா? நமக்கு இது வேணும், வழிபட்டு ஒரு ஜின் கிட்ட போய் வழிபட்டு நான் சொல்கிற முறையில் வழிபடுற எண்ணங்கள் நோக்கங்கள் வெறி வந்தாவே தன்னாரவே யாரும் முன்னுக்கு வரலாம். ரோட்டில் பிச்சை எடுக்கிறவன் தான் பிச்சைக்காரனா? வீட்டில் அன்னைக்கு கடன் வாங்கிட்டு வீடே கடனில் இருக்குது, அவங்கெல்லாம் என்னன்னு சொல்கிறது? நம்ம எல்லாருமே பார்க்க போனால் பிச்சை எடுக்கிறவங்க நிலைமையில தான் நிற்கிறோம். அவங்க எல்லாருமே ஜின்னை வணங்குங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். சார், இப்போ வாழ்க்கையில் எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இப்போ நான் அது ஜின்னுக்கிட்ட கேட்குறேன், அதுக்கு ஜின் எனக்கு எப்படி பதில் சொல்லும்? அது சொல்லாத. நீங்கள் நம்பி வச்சுக்கிட்டாவே இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு இறைவனை வேண்டுறீங்க, வேற மற்ற கடவுள்களை எப்படி வேண்டுறீங்க? ஆனால் அந்த கடவுள் கூட லேட்டாக தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இது அப்படி கிடையாது. ஜின்னை நம்பி போனீங்கன்னா உடனடியாக கை கொடுக்கணும்னு தான் சொல்கிறேன். சரியா? எந்த ரூபத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உடனே உங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற நேரம் கஷ்டம், நாளைக்கு கஷ்டம்னா இன்னைக்கு நம்ம கை கொடுக்கணும். அதுதான் தேவை. ஒரு மாசத்துல ஒரு பிரச்சனை தீக்கணும்னா அது 1 மாசத்துக்குள்ள தீக்கணும். 1 வருஷத்துக்குள்ள ஒரு பிரச்சனை தீக்கணும், தீர்த்தரணும். குறிப்பிட்ட நாளுக்குள்ள வேணும்னு நினைச்சுக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா ஜின் தீர்த்துரும். சார், ஒரு சில பேர்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே கடன்லேயே இருக்குங்க அப்படின்வாங்க. இப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இருக்கார், அவரு ஜின்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார் அப்படின்னா அவருடைய பிரச்சனை, அவருடைய கடன் பிரச்சனைலாம் சரியாயிடுமா?
கண்டிப்பா கடன் முடியணுன்றதுக்காக மட்டும் இல்லை, கடனுக்காக மட்டும் ஜின்ன வணங்க தேவையில்லை. கடங்கட்சி முடிஞ்சு நம்ம 4 பேருக்கு உதவி பண்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டுட்டு போய்விடும். எவ்வளவு பேரை எல்லாமே வந்து கடங்கட்சி கொடுத்துட்டா போருமா வாழ்க்கையில? மனுஷனுக்கு 2வது வாழ்வாதாரமே கிடையாதா? மேற்கொண்டு முன்னுக்கு வர முடியாதா? இப்போ பிறக்கும் போது பார்த்தோன்னா எல்லாருமே கம்பெனி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கிட்டா வராங்க. ஒன்றும் கிடையாது. எல்லாரையுமே நல்ல நிலைமைக்கு கொண்டு இருக்கும். செல்வத்திலே செவிக்க வைக்கிறது ஜின் மட்டும்தான். சார் நான் இப்போ ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லை நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதில் எனக்கு நல்ல வருமானம் வரணும், ஒரு பெரிய ப்ராஃபிட் என்னுடைய இந்த பிஸ்னஸில் வரணும் அப்படின்னா ஜின் அதுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணும்? எல்லா மனிதனோட நன்மைக்கு தீமைக்கு எல்லாத்துக்குமே தான் ஜின்கள் சரிப்படும். என்னத்துக்கு இதுக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் பிரிச்சு கிடையாது. நம்ம வணங்குற விதத்துல தான், நம்ம மதிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம போய் அதை ஜின்களை வந்து மனசார கைகூப்பி நம்மள காப்பாத்தோம் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா மனசார இப்ப நான் இந்த மீடியாவில் கொடுக்குறேன். இதே வந்து பாக்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னார மனசுக்குள்ள ஜின்னை நினைச்சு பாருங்க. ஒரு ஒரு ஆபத்து நேரத்திலேயோ ஒரு கஷ்ட நேரத்திலேயோ நீங்களே சொல்லுவீங்க ஜின்னு நமக்கு என்ன பலன் கொடுக்குது, என்ன கை கொடுக்குதுன்னுட்டு. இதை வந்து மனிதனோட வாழ்க்கையில ப்ரமோஷன், அது இது, குழந்தை கல்யாணம், குழந்தை குட்டி பாக்கியம், சொத்து பிரச்சனை, எல்லாத்துக்குமே தான். கணவன் மனைவி காதல் பிரச்சனை, எல்லாத்துக்குமே, வெளிநாட்டு வேலைக்கு எல்லாத்துக்குமே தான். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்நாடை விட வெளிநாடுகளில் தான் அதிகமாக ஜின்களை நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, போகிறாங்க, நீ வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள்ல 5 நாள் வெளிநாட்டு கிளைண்ட் தான் எங்கிட்ட அதிகமாக வருவாங்க. மோஸ்ட்லி மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், இட்டாலி, எல்லா கண்ட்ரிலேருந்து வந்துக்கிட்டே இருப்போங்க. ஸ்வீடன்னு, நியூசிலாந்து அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரிலேருந்து வருவாங்க. அதனால ஜின்னை வச்சு எதை வேணாலும் நம்பிக்கையாக செய்யலாம், நம்பிக்கையாக ஈடுபடலாம். இப்போ ஆவிக்கும் இந்த ஜின்னுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக ஆவிகளை கட்டுப்படுத்துறதே ஜின்கள் தான். ஆவி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆவி பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு மேலே விரட்ட முடியலன்னா, இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது போனீங்கன்னா கூட அது என்ன பண்ணுவாங்க, ஓட்டக்குள்ள 4 எடுக்கும். ஜின்கிட்ட வந்தோம்னா உடனே விரட்டி அடிக்கும். எதுவுமே கட்டுப்பா முதல்ல விரட்ட கூட தேவையில்லை. ஜின்கிட்ட வரும்போது அந்த என் ரூமுக்கு வரும்போது அது ஓடிடும், விலகிடும், தன்னால் விலகிடும். காரணம் என்னன்னா ஜின் அவ்வளோ மோசமானது. அதை கண்டா எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஒரு சில பேர் தொடர்ந்து எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு ரிப்பீட்டடாக வந்திருப்பாங்க. அப்படி எந்த பிரச்சனைக்காக உங்களை தொடர்ந்து அணுகிக்கிட்டே இருந்தாங்க? சார் இன்னைக்கு வந்து பிரச்சனையே வந்து தனக்கு தானே வச்சுக்கிறது தான். யாரையும் நம்பி போகிறது, ஒரு பெண்ணோ ஒரு ஆணை நம்புறது, இல்லை ஒரு நண்பனாக நம்பி நம்ம கொடுக்கறது. இன்னைக்கு பணமாக கொடுத்துட்டு நம்ம அவங்களே நமக்கு எதிரி ஆகிட்டு அவங்களே நமக்கு என்ன வேணாலும் செய்கிறாது. இன்னைக்கு வந்து ஒரு தொழிலில் பாவம் பார்த்து ஒருத்தவங்க பார்ட்னராக சேர்க்கறது, கடைசியில் அவனே நமக்கு வின வைக்கிறது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தான் இன்னைக்கு அதிகம். நம்பிக்கை துரோகங்கள் அதிகம். இப்போ ஒருத்தங்க கூட பழகிட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஒரு பொண்ணா கூட பழகிட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டு விட்டுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கூட இருந்துட்டு அவங்க கூட பழகிட்டு நான் உன்னை கூட தான் நான் இருக்கிறேன் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு அதை ஏமாத்துறது. இன்னைக்கு காலகட்டங்களுக்கு அதிகமாக வர்றதே நம்பிக்கை துரோகங்கள் தான். இதுதான் அதிகமாக வர்றது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா சொத்து தகராறு, அந்த தகராறு, இந்த தகராறுலாம் வந்து பாதி மக்கள் இங்கே வராங்க, பாதி மக்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க கோர்ட்டு கேஸுன்னு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து கோர்ட்டு கேஸுக்கு போனாலும் நம்பிக்கை துரோகங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் எதுவும் ஒரு இல்லாமல் தான் நம்ம கொடுத்து ஜனங்க ஏமாந்துடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் கோர்ட்டுக்கே போனாலும் அது நடக்காது, ஸ்டேஷனுக்கு போனாலும் அது பலிக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ரூஃப் இல்லை, எந்த எவிடன்ஸ் இல்லை. எல்லாம் உங்களை நான் நம்புறேன், என்ன நீங்கள் நம்புறேன்ற மாதிரி கதையில தான் போகிறது. கடைசியில் நம்பிக்கை துரோகத்தில் தான் போயிடுறாங்க. அதனால் வந்து எதுவுமே சரி, இந்த மாதிரி துரோகங்கள் தான் அதிகமாக இப்போ எங்ககிட்ட வர்றது. இதெல்லாம் மாதிரி விஷயங்களை உடனடியாக பார்த்து உடனடியாக முடிச்சு கொடுத்துருவோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில ஜின்னு எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? கண்டிப்பாக இப்போ ஒரு குடும்பமே அது வந்து ஒரு ஜின்னை வணங்குறவங்க ஒரு வீட்டில் ஒரு ஆள் வணங்கினா கூட அந்த குடும்பத்துக்கே அது பாதுகாப்பு தர்றது தான் அதோடைய வேலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம ஒரு ஃப்ளைட்லேயே போகிறோம், ஒரு கப்பலில் கூட போகிற ஒரு ஆள் வந்து ஒரு ஜின்னை வணங்கினா கூட அந்த ஃப்ளைட்டே அந்த கப்பலே காப்பாற்றுறது அந்த ஜின்னோட வேலை தான். ஒரு ஆளுன்றது இல்லை, அதில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள் கூப்பிட்டா கூட அந்த ஜின்னு அத்தனை பேர் காப்பாற்றும். அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க நினைச்சா கூட அந்த குடும்பத்தில் யார் சைடு பாதிப்பு வந்தாலும் விடாமல் கொள்ளாமல் இந்த துரோகங்கள், இப்போ குடும்பம் கணவன் மனைவி சண்டை, பிள்ளைங்க பேச்சை கேட்காம போகிறது, இந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த குடும்பமே ஒத்துமையாக பல பேர் பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி ஒற்றுமையாக வாட வைக்கும் ஜின்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிறப்பு அம்சம் ஜின்கிட்ட உண்டு. யார் நம்மளை வணங்குறாங்க அந்த குடும்பத்தை விடக்கூடாது, நம்ம என்ன பார்க்கணும்னு உடனடியாக செய்யக்கூடியது ஜின் மட்டும்தான். சார் நீங்கள் நிறைய பேர்கிட்ட ஜின்னை கொடுத்துருப்பீங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஜின்னை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? போன மீடியாவில் ஒருத்தவங்க நேரடியாகவே தொலைக்காட்சியில் பேசினாங்க. என்னோடய கிளைண்ட்டு ஃபோன் போட்டு கொடுத்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நான் நல்லா இருந்தேன்னு பல மீடியாக்களில் அந்த மாதிரி எனக்கு நேரடியாகவே வந்து பேட்டி கொடுத்த நல்லா இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள நான் வெளியிட்டு விடணும்னு இல்லை. இந்த மாதிரி மீடியாக்காரங்க கேட்குறதால தான் நான் காட்டி விட்டேன். அதைப்படி சொல்லுவாங்க. அவங்க மனசார நினைச்சாவே போகிறோம், இவரால் தான் நம்ம நல்லா இருக்கிறோம், ஜின்னால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நினைச்சாவே போகிறோம். அதுதான் எங்களுக்கு தேவை. ஒரு மாந்திரிக்காரங்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு,
யார் வந்தாலும் எதை வந்தாலும் கூட்டு வந்து வெளிப்படையாக காட்டக்கூடாது. உயிரே போதுனாலும் கணவன் மனைவியாக இருந்தால் கூட நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். அவங்களா விருப்பப்பட்டு சொல்கிறவங்க தான் உண்டு. நாங்கள் சொல்கிறோம் சார் உங்களை பற்றி நாங்கள் மீடியாவில் சொல்கிறோன்னு அவங்களா தன்னார சொல்லணும். நான் அதை கூட நான் லைக் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வேலை தரம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. ஒரு நாளைக்கு 200 பேர் 100 பேருக்கு மேலே வராங்க. அப்போ நம்ம அத்தனை பேருமே கூப்பிட்டு அங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளால் நன்மை அடைகிறாங்களா, நமக்கு பேர் இருக்கா, அதான் வேணும். சார், இந்த ஜின்னை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் அனைவரும் சிறப்பாக இருக்கணும். எல்லாருமே சந்தோஷமாக மகிழணும். எல்லாருமே ஜின்னை நம்பி நல்லபடியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜின் பார்த்தியுமே உங்களுக்கு துணையாக இருப்பேன். அந்த ஜின்னும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நம்பி வரவங்களை நான் கை கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.